أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وإمام المجاهدين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي وربي زدني علما அன்பார்ந்த ஹாஜிகளே ஹாஜாக்களே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா எங்கள் மீது சுமத்தி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அந்த பணியை செய்யறதுக்காக வேண்டி நல்ல நோக்கத்துக்காக நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அது சம்பந்தமான தீர்வை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி. எனவே முதலாவது நாங்கள் எங்களுடைய அந்த எண்ணங்களை நியத்துகளை இந்த சந்தர்ப்பத்தில் புதுப்பிச்சு கொள்வோம். அல்லாஹுக்காக இந்த சந்தர்ப்பத்தில் அவனுடைய மார்க்கத்தில் சில விஷயங்களை ஒரு கடமை நிறைவேற்றத்துக்குரிய தெளிவை பெற்றுக்கொள்றதுக்காக இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த நியத்தை நாங்கள் பரவலிச்சு கொள்வோம். நான் நினைக்கிறேன் இந்த குரூப்ல இந்த தடவை அதாவது ஜூலை 11 போகக்கூடிய ஆக்கள் சுமார் 95 பேர் அளவில் இருக்கிறாங்க. அப்போ நான் நினைக்கிறேன் நாடு பூராவும் இருந்து ஹாஜிகள் ஹாஜாக்கள் எங்களோட பயணம் செய்ய இருக்கிறதுனாலே எங்களுக்கு ஒரு இடத்துல எடுக்கிறதுல நேர கால தாமதம் காரணமாகவும் இந்த காலத்துல இருந்து தாராளமாக டெக்னாலஜி இருக்குது. அந்த டெக்னாலஜி இந்த வகையில் ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக இந்த தெளிவை நாங்கள் வழங்கலாம்னு நினைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நான் நினைக்கிறேன் இது பல தடவைகள் எங்களுக்கு இந்த உம்ரா ஹஜ் கடமைகளை நிறைவேற்றிய பலர் இருந்தாலும் கூட புதிதாக செல்லக்கூடியவர்களும் இந்த குழுவில் இருக்கலாம். இருந்தாலும் நான் நினைக்கிறேன் ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரதான் ஃபவுலில் முஃமினீன் என்று சொல்லி குர்ஆன் வசனம் சொல்வது போல ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகமூட்டுவது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று சொல்லி குர்ஆன் வசனம் சொல்றது போல எத்தனை தடவை போனாலும் அது அந்த விஷயத்த கேட்கறது உண்மையிலே அது ஒரு நான் நினைக்கிறேன் மூமின்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். புதிய புதிய விஷயங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் இந்த பயான் நிகழ்ச்சியை நாங்கள் செய்யலாம்னு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் எங்களோட இணைஞ்சி இந்த பயணத்தை மேற்கொள்ளவிருக்கக்கூடிய சகலரையும் அன்போடு நாங்கள் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த உம்ரா பயணத்தை பொறுத்தவரையில எங்களுக்கு தெரியும் அதுல முக்கியத்துவம் ஹஜ்ஜினுடைய முக்கியத்துவத்தை அடுத்தது உம்ரா சம்பந்தமாக குர்ஆன் வசனம் பேசுது. குர்ஆன் வசனம் சூரா பக்ரா 196வது வசனத்துல இந்த ஹஜ் உம்ரா ரெண்டையும் சேர்த்து சொல்லுது. ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பூர்த்தி செய்யுங்கள். அப்ப இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்து என்னன்னு சொன்னால், பொதுவாக அல் குர்ஆன் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யுமாறு கட்டளையிட்டால் ஏவினால் அது கடமையாக மாறிடும். ஒரு விஷயத்தை குர்ஆன் ஏவினால் தொழுங்கன்னு சொல்லி குர்ஆன் சொன்னா அது கடமையாக மாறிடும். நோம்பு பிடிங்கன்னு சொல்லி சொன்னால் அது கடமையாக மாறிடும். அல்லாஹு தாலா இந்த விஷயத்துல ஹஜ்ஜோடு சேர்த்து உம்ராவையும் செய்யுமாறு ஏவி இருக்கின்றான். வாத்திமுல் ஹஜ் வல் உம்ரத்தில் இல்லா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காக நிறைவேற்றுங்கள் சொல்லி குர்ஆன் வசனம் சொல்றதன் காரணமாகத்தான் எங்களுக்கு இந்த உண்மையிலே இந்த உம்ரா செய்யறது மிகப்பெரிய ஒரு நன்மை. அல்லாஹு தாலா எங்களுக்கு கட்டளையிட்டு ஒரு கடமையை நிறைவேற்றுகின்ற அந்த பெரிய ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு பணி என்ற விஷயத்தை ஆரம்பமாக ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்ப பொதுவாக உம்ராவை பொறுத்தவரையில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த தடவை பல உம்ராக்கள் செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் உண்மையிலே அல்லாஹு தாலா இது எல்லாத்துக்கும் கொடுக்கறது இல்லை. இந்த சமூகத்துல மிகப்பெரிய பணக்காரர்கள் இருப்பாங்க. சில நேரம் அந்த பூமியை மிதிக்கிறதுக்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் நாட்டதில் அவங்க உள்ளத்துல போடுறதும் இல்லை. ஆனால் அதே நேரம் எந்த வசதியும் இல்லாத சிலர் அவங்களோட சொந்த அந்த உடைமைகளை ஜுவல்லரிஸை கூட வித்துட்டு போகக்கூடிய எந்த தடவை கூட இருப்பாங்க வசதி இல்லாதாக்கள். அல்லாஹு தாலா நாடி இருக்கிறான். எனவே அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் உங்களுக்கு இந்த உள்ளத்துல இந்த நன்மையான காரியத்தை அல்லாஹு தாலா நாடி அந்த உள்ளத்துல போட்டதுக்கு முதலாவது நாங்க எல்லாரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் என்ற விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறேன். அது உம்ரத்து
இலா உம்ரத்தின் கஃபாரத்துல் லிமா பைனஹுமா. ஒரு உம்ரா செய்து இன்ஷா அல்லாஹ் இந்த தடவை நாங்க போற நேரம் மதீனாவுக்கு போக இருக்கின்றோம். அப்ப முதலாவது உம்ரா நாங்க செய்வோம் மதீனால இருந்து மக்காவுக்கு போகின்ற நேரம். அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அ தாயிஃப் ஒரு விஜயம் இருக்குது. அதுல இருந்து ஒரு உம்ரா 2வது உம்ரா. அது இன்ஷா அல்லாஹ் ஆப்ஷனல் உங்களுக்கு தெரியும். விரும்பினாக்க செய்யலாம். பெரும்பாலும் எல்லாம் போறது தாயிஃப் விஜயம். 3வது இன்னொரு உம்ரா இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் எங்கட மக்கா சுத்தி சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு ஜியாரா ஒன்று இருக்குது. ஒரு அந்த டூர் உண்டு. அந்த டூர் முடிவுல இன்ஷா அல்லாஹ் இன்னொரு மீகாத் இருக்குது ஜுவாரானண்ட். அதுக்கு போயிட்டு இன்னொரு உம்ரா இன்ஷா அல்லாஹ் நாங்க செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யலாம்னு நான் எதிர்பார்க்கிறேன். எனவே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு உம்ரா இன்னொரு உம்ராவுக்கு இடையிலான பாவங்களை மன்னிக்கும். அதே மாதிரி வல் ஹஜ்ஜுல் மபரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது என்று சொல்லியே தெளிவாகவே ஹதீஸ் வந்திருக்குது. அப்ப ஹஜ் செய்வரை பொறுத்தவரையில உம்ரா செய்வர் இது யாரு என்று சொல்லி சொல்ற நேரம் குர்ஆன் இந்த ஹதீஸ் வசனம் சொல்லும் என்று சொன்னால் இப்ப அல் காதி ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகின்ற போராட்ட வீரர் பாருங்க, போராட்ட ஜிஹாத் போரா ஒரு மனுஷன் உயிரை தியாகம் செய்கின்ற பணி. அப்ப அதோட சேர்த்து சொல்லுது வல் ஹாஜ் வல் முத்தமிர். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்ற ஒரு மனிதரோட குர்ஆன் சேர்த்து சொல்லுது யாரு? ஹதீஸ் சொல்லுது அல் காதி ஃபீ சபீலில்லாஹ் வல் ஹாஜ் வல் முத்தமிர். ஹஜ் செய்கின்ற மனிதர், அதே போல உம்ரா செய்கின்ற மனிதர். வஃப்துல்லா அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அல்லாஹ்வுடைய கூட்டம், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். சரி. தஆஹும் ஃபஅஜாபுஹு. அவர்கள் எதனை கேட்டாலும் அது நல்ல விடயமாக இருந்தால் நிச்சயமாக நாம் அதற்கு பதிலளிப்போம். ஃபஅஜாபு அல்லாஹ் தஆலா பதிலளிப்பான். வஸஅலூஹு ஃபஅதாஹும். அவர்கள் எதனை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அதுக்கு பதிலளிப்பான். எங்களுடைய சாப்பாடு, எங்களுடைய உடை, நாம் குடிக்கக்கூடிய குடிபானம், எங்களுடைய செலவீனங்கள் ஹலாலாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பதிலளிப்பான் என்றது ஏண்டையோ உங்களுடையோ வாக்கு அல்ல. இது அந்த என்னையும் உங்களையும் படைத்த ரப்பு நாயன் அவனுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு. எனவே நிச்சயமாக நான் நினைக்கிறேன் உம்ராவுக்கு போனாக்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அல்லாஹ் தஆலா இந்த துஆக்களை ஏற்றுக்கொண்டதுக்கு போதுமானவனாக இருக்கிறான். இது முதலாவது விஷயம். எனவே இந்த உங்களுக்கு பார்க்கலாம் இது என்ன இதுல பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிற நேரம் அல் உம்ரா துதுஹபுல் ஃபக்ர். உங்களுக்கு தெரியும் உம்ரா செஞ்சு யாராவது செலவழிச்சிட்டு போயிட்டு பாருங்களேன், இவர் லட்சக்கணக்கு செலவழிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாரு அநியாயத்துக்கு ஒன்றுமில்லாமக்கி இப்ப வெறுங்கையோட இருக்கிறான்னு சொல்றதுக்கு எங்களுக்கு யாரும் சொல்ல இயலாது. என்னால் என்ன செய்யும் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இன்னொரு வாக்கு என்னன்னு சொன்னால் அல் உம்ரத்து துதுஹபுல் ஃபக்ர். ஏழ்மை வறுமையிடத்தை இல்லாமல் செய்யும். ஒரு மனுஷன் உம்ரா செஞ்சான், செலவழிச்சான், கஷ்டப்பட்டான், கையில் உள்ளதெல்லாம் போட்டு உம்ரா செஞ்சான் என்று சொல்லி சொன்னால் என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால் அது அவன்ல ஏழ்மை வறுமை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை கம்ப்ளீட்டாக நீக்கும். அவனுடைய பாவங்களை மன்னிக்கும். காலை ஸலாத்து வஸலாம் தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா. ஹஜ்ஜை தொடர்ந்து உம்ராவை நீங்க செய்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் ஃபைன்னஹுமா அந்த ரெண்டும் யன்ஃபியானில் ஃபக்ர். அது அது வறுமையை இல்லாமல் செய்துவிடும். வத்துனுப பாவங்களையும் இல்லாமல் செய்துவிடும். கமா யன்ஃபில் கீரு ஹிப்தல் ஹதீத். அதாவது வத்தஹஃபில் ஃபல்லா. அதாவது இந்த தங்கத்தினுடைய, வெள்ளியினுடைய, இரும்பினுடைய துரு, அந்த நாங்க சொல்லுவோமே கரைகள். இந்த கரைகளை எப்படி நெருப்பு இல்லாமல் செய்யுமோ அதே போல இந்த ரெண்டும் பாவக்கரைகளை இல்லாமல் செய்துவிடும். ஒரு மனிதனுடைய இந்த வறுமை இல்லாமல் செய்துவிடும்ன்றது இது ஏண்ட உங்களோட வாக்கு அல்ல, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு. உம்ரா ஃபி ரமலான். எங்களுக்கு தெரியும் ரமலானுடைய காலத்துல இந்த உம்ரா செய்யறது ஹஜ்ஜுக்கு நிகர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஹஜ் செய்யறதுக்கு நிகர். இன்ஷா அல்லாஹ் அது பாக்கியத்தை கிடைக்கும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா போயிட்டு துஆ கேட்டு வாங்க, அல்லாஹ் தஆலா போதுமானவன் உங்களுக்கு தார்த்துக்கு. அல் முஅ்தபிர் லஹு அஜ்ருன் அஸீம் மினல்லாஹி தஆலா யகௌலி அலைஹிஸ்ஸலாம். என்ன அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு நன்மை இருக்கிறது இந்த உம்ரால என்று சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னால் இப்ப இன்னலக மினல் அஜ்ரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னால் இன்னலக மினல் அஜ்ரி அலா கதரி நஸபிக வ நஃபகதிக. நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ, எங்களுக்கு பார்க்கலாம் சிலாக்கள் ரிலாக்ஸா இருந்துட்டு வாரத்துக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு ஒரு பிக்னிக் போற மாதிரி போயிட்டு வார சிலாக்கள் எங்களுக்கு காணலாம். ஆனால் அப்படி அல்ல. எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுகிறீர்களோ, உம்ராவுக்கு போய் எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுகின்றீர்களோ அதுக்கும் வ நஃபகதிக என்ன எந்த அளவுக்கு நீங்க செலவழிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது நன்மை இருக்கிறது என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து சொல்றாங்க. ஏன்னா சிறு சிறு கஷ்டங்களை நீங்க பொறுத்துக்கிறதுக்கு தானே அதுக்கு பெரிய கூலி அல்லாஹ்விடத்துல இருக்கிறது என்ற கருத்து தான் இந்த ஹதீஸ் சொல்லுது. அதே மாதிரி சொல்றாங்க மன் தாஃப பில் பைத்தி வலம் யர்ஃபா கதமன் வலம் யதா உஹ்ரா. அப்ப யாரு இந்த காபத்துல்லாவை நோக்கி சென்று அதுல தவாப் செய்கின்ற போது தன்னுடைய பாதத்தை உயர்த்தி மத்த பாதத்தை வைக்கின்றாரோ அந்த வைக்கின்ற போது இல்ல கதபல்லாலோ ஹசனா என்ன அதன் போது அல்லாஹு தாலா ஒரு நன்மையை எழுதுகின்றான்.
இன்ஷா அல்லாஹ் லட்சக்கணக்கான அந்த பாத அடிகள் நீங்க வைப்பீங்க. ஒரு நன்மையை எழுதுகின்றான். வஹத்த அன்ஹு பிஹா ஹத்தியா. யார்கிட்டயோ மைக்ரோஃபோன் ஒன்னா இருக்குது, கொஞ்சம் பார்த்துவோங்க ப்ளீஸ் பண்ணி. ரைட். வஹத்த அன்ஹு பிஹா ஹத்தியா. அதே போல நீங்க ஒரு காலடியை தூக்கி அந்த காலை வைக்கின்ற டைம் அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான். சரி. வரஃபஅலஹு பிஹா தரஜா. மட்டுமல்ல, உங்களுடைய அந்தஸ்துக்கள் ஒவ்வொரு அடி, ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களோட அந்தஸ்து எங்க கூடும்? உங்களோட அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்துல உங்களோட அந்தஸ்து கூடும் என்று சொல்லித்தான் ஹதீஸ் சொல்லுது. எனவேதான் சொல்ல வாரேன்னு சொன்னால், இது லேசான காரியம். நீங்க போறது இது லேசான ஒரு காரியம் அல்ல என்ற விஷயத்தை நான் ஆரம்பத்துல ஞாபகப்படுத்தி போறேன். ரைட். அப்ப இது உங்களுக்கு தெரியும், அல் ஹஜ்ஜுல் அக்பர்னு சொல்லுவோம் ஹஜ்ஜிக்கு. அதே மாதிரி தான் உம்ராவுக்கு சொல்லுவாங்க அல் ஹஜ்ஜுல் அஸ்கர், சிறிய சிறிய ஹஜ் என்று சொல்லி சொல்லுவாங்க. என்ன சொன்னால், காரணம் என்ன சொன்னால், ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட எல்லா கிரியைகளும் ஒரு சில அந்த கிரியைகளை தவிர மற்றதெல்லாம் பெரும்பாலும் எங்களுக்கு உம்ரால இருக்கிறத நாங்க காண்றோம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நாங்க போறோம். இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஞாபகப்படுத்தல் உங்களுக்கு தெரியும், இந்த காபத்துல்லா, மஸ்ஜிதுல் ஹரம், மஸ்ஜிதுல் ஹரம்ல நிறைவேற்றுகின்ற ஒரு தொழுகை, மஸ்ஜிதுல் ஹரம்ல நிறைவேற்றுகின்ற ஒரு தொழுகை, அந்த தொழுகை எத்தனை ரக்காத், எத்தனை தொழுகைக்கு சமன் என்று சொல்லி உங்களுக்கு தெளிவாக தெரியும். 1,00,000. எங்களுக்கு ரைட். 1,00,000 தொழுகிறதாக இருந்தால் எங்களுக்கு எத்தனை மணித்தியாலங்கள், எத்தனை நாட்கள், சில நேரம் எத்தனை வருஷங்கள் தேவைப்படலாம். ஆனால் நீங்க தொழுகின்ற ஒரு தொழுகை மஸ்ஜிதுல் ஹரத்துல 1,00,000 தொழுகைக்கு சமன். எனவே ஜனாதா தொழுகை உட்பட, ஃபர்லா மட்டுமல்ல, சுன்னத்தான தொழுகை உட்பட எதையும் நீங்க மிஸ் பண்ண வேணாம். உங்களோட லைஃப்ல நீங்க செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அநியாயம் செய்யறது. அதே போலதான் மதீனால நீங்க நிறைவேற்றுகின்ற தொழுகைக்கு தானே 1000 தொழுகைக்கு சமன். இன்ஷா அல்லாஹ் மதீனாவுக்கு நீங்க முதலாவது போறீங்க. மதீனால ஒரு தொழுகை நீங்க மிஸ் பண்ணிக்கொள்ளவானம். அதுவும் ஜமாத்துன்னு சொன்னா 27 மடங்கு மட்டுமல்ல, 1000 தொழுகை. ஒரு தொழுகை சுன்னத்து மட்டுமல்ல, ஃபர்லு மட்டுமல்ல, ஜனாதா தொழுகை உட்பட எதையும் மிஸ் பண்ணிக்கொள்ளவானம். அது மஸ்ஜிதுல் அக்ஸால 500 தொழுகைக்கு சமன் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. எனவே இந்த விஷயத்தை நீங்க கவனம் செலுத்தணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹஜ் மட்டுமல்ல, உம்ராவை நிறைவேற்றதுக்கு தானே. இது சம்பந்தமாக இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹ் அவரு எல்லாத்துக்கும் நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இமாம் வகையில அவருடைய கூற்று என்ன சொல்லுது என்று சொல்லி சொன்னால், சில ஹதீஸ்களை ஆதாரம் காட்டி சொல்றாங்கன்னு சொன்னால், உம்ரா கட்டாயம் அன்று என்று சொல்லி செலாக்கிடும். அதே மாதிரி நபி வழி ஒரு சுன்னத்தான், இதுக்கு சுன்னத்தான் சொல்லி சில அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனால் அந்த ஆதாரங்கள் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களால என்ன ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல என்று. ஏன்னா சுன்னத்து என்று சொல்லி சொல்றது, உம்ரா கடமை ஒரு சுன்னத்துன்னு சொல்றதை இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க ஏற்றுக்கொண்டில்லை. சரியா? இன்னும் சிலாக்க சொல்றாங்கன்னா, மக்காவாசிகளுக்கு உம்ரா கடமை இல்லை, ஆனா மற்றவர்களுக்கு கடமைன்னு சொல்லி சொல்றாங்க. சரிதானே? ஆனால் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க இந்த கருத்துப்படி இது ஒரு கடமைன்னு கருத்து கொள்றாங்க. உம்ரான்னு சொல்றது ஒரு கடமை. அதாவது நாங்க சொல்றோம் சுன்னத்துன்றதை தாண்டி ஒரு கடமை. ஏன்? இந்த ஹஜ்ஜையும் உம்ராவை நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை தானே. எனவேதான் இந்த கருத்தை சொல்றாங்கன்னு சொல்லி இந்த ஃபத்ஹுல் பாரியில சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய கிரந்தத்துக்கு இந்த விளக்கம் சொல்லுகின்ற நூல் தான் ஃபத்ஹுல் பாரி. அதிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. எனவே உம்ரான்னு சொல்லி சொல்றது ஒரு கடமை. இந்த விஷயத்தை தான் மிக தெளிவாக இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. எப்படியோ முக்கியமான ஒரு கடமை நாங்க நிறைவேற்ற செல்ல இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த நான் விஷயத்துக்கு வாரேன். உம்ரா செய்கின்ற அந்த மெத்தட்ஸ் சம்பந்தமாக பார்க்கிற நேரம், முதலாவது இஹ்ராம். எனவே இஹ்ராம் உங்கள் ஆண்களை பொறுத்தவரையில தைக்கப்படாத 2 துணிகள், தைக்கப்படாத துணிகள் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரச்சனை ஒன்றும் இல்லை. எனவே அது அணிகின்ற மெத்தட் சாரம் உடுக்கிற மாதிரி தான் உடுப்பாங்க. இதுல விட்டுற மிஸ்டேக்ஸை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டு போறது பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மிஸ்டேக்ஸை எங்களோட போகக்கூடிய ஆட்கள் விடக்கூடாதுன்றதுனால முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், இப்ப உம்ரா போட்டுட்டு பெல்ட் போட்டது, அதே மாதிரி ஸ்லிப்பர்ஸ் போட்டது, வாட்ச் போட்டது, அதே மாதிரி கண்ணாடிகள் போட்டது எல்லாம் பெர்மிட்டட். எந்த பிரச்சனையும் இல்லை, உடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே நேரம் உண்மையிலே நான் கண்டிருக்கிறேன் சில கைடுகள் கூட, உம்ரா கைட் பண்ணக்கூடிய எங்களோட உலமாக்கள் கூட சில ஆட்களை நான் கண்டிருக்கிறேன். எங்க ஹரத்துல சஃபா மர்வால அங்கங்க கண்டிருக்கிற சில ஆட்கள்னு சொன்னால், உடுக்கிற நேரம் உம்ரா துணியை சில ஆட்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னால், அவங்க தொப்புளுக்கு கீழே தொங்கிக் கொண்டிருக்கும். சரி, தொப்புள் விளங்கி கொண்டிருக்கும் உம்ரா துணி உடுக்கிற நேரம். உங்களுக்கு தரக்கூடிய அட்வைஸ், எங்கட அவுரத்துன்னு சொல்லுது தொப்புளுக்கு மேல. எனவே உம்ரா உடுக்கிற நேரம் தயவு செஞ்சு தொப்புள் தெரியாமக்கி மேலோக்காக்கி உடுங்கன்றது முதலாவது உங்களுக்கு தரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். அதே நேரம் இன்னும் சில அரபிகளை நான் காண்றது, பொதுவா அரபிகள் அவங்க கட்டி கொண்டு போவாங்க. அந்த கட்டின இஹ்ராம்ட அந்த துணியிட கீழ்ப்பகுதி முழங்காலுக்கு மேல இருக்கிறத நான் கண்டிருக்கிறேன். உங்களுக்கு போனால் கண்டுகொள்ளலாம். சரி, அரபிகள் காணலாம். எனவே உங்களுக்கு தரக்கூடிய அறிவுறுத்தல், நீங்க தொப்புள் மறையணும், அதே நேரம் முழங்காலுக்கு கீழே உங்களோட இஹ்ராம் துணி இருக்க வேணும் என்று சொல்றது உங்களுக்கு தரக்கூடிய முக்கியமான அறிவுறுத்தல். இது இஹ்ராம்.
அப்ப பெண்களை பொறுத்தவரையில நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வேண்டிய அவுரத்தை மறைச்சி இருக்கக்கூடிய வேண்டிய துணி, அதாவது பெரும்பாலும் ஹபாயா இதில் உடுப்பீங்க நினைக்கிறேன். அந்த எந்த நிறம் இருக்கணும், வெள்ளத்தான் இருக்கணும் என்று இஸ்லாம் சொல்லி இல்லை. உங்களுக்கு விரும்பிய நிறத்துல விரும்பினாய் உடுத்து போறதுக்கு பெர்மிட்டட் இருக்குது, பெர்மிஷன் இருக்குது. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி போறேன். அதே மாதிரி இந்த இன்னைக்கு இந்த முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், இப்ப நார்மலா நீங்க உம்ரா உடுப்பு உடுக்கிற நேரம் 2 ஷோல்டரையும் மூடித்தான் உடுப்பீங்க. 2 ஷோல்டரையும் மூடி கொடுத்தா நீங்க போவீங்க. சரிதானே? அந்த 2 ஷோல்டரும் மூடி இருக்கிறத நீங்க எப்ப தொறந்து உங்களோட வலது ஷோல்டர் வந்து தெரியிற மாதிரி கீழால வந்து மேல போட்டு உடுப்பீங்க. வலது ஷோல்டர் தெரியிற மாதிரி. இந்த இந்த இதுல இருக்கிற மாதிரி. இந்த பாருங்க, இந்த இது உடுத்திக்கிற மாதிரி. இப்ப இந்த ரைட் ஷோல்டர் தெரியிற மாதிரி நீங்க உடுப்பீங்க எப்ப என்று சொல்லி சொன்னால், தவாஃப ஸ்டார்ட் பண்ற நேரம் தான் நீங்க துவங்கணும் இப்படி. தவாஃப்ல நேரம் மட்டும்தான் என்ன செய்யணும்னு சொன்னால், வலது தோள்பட்டை தெரியிற மாதிரி நீங்க உடுக்கணும். சிலாக்கள் ரூம்ல இருந்தே சிலாக்கள் நான் உடுத்துன்னு போறது காண்டது. எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்ப என்னன்னு சொன்னால் அடியால போட்டு மேலால இப்படி போடுவாங்க. போட்டு இந்த ஷோல்டர் ஃபுல்லா விளங்குறதுக்கு மாதிரி போறது. ரூம்ல இருந்து சிலாக்கள் போறதையும் காண்டது. அப்படி போறது பிழை. எப்ப நீங்க போகணும்னு சொல்லி சொன்னால், நீங்க தவாஃப ஸ்டார்ட் பண்ற நேரம் தான் அந்த இது, அதாவது இந்த ஷோல்டர் தெரியிற மாதிரி நீங்க உடுக்கணும்ன்றது சுன்னா. சரிதானே? இது முக்கியமான விஷயம். ரைட். இப்ப தவாஃப் நீங்க இஹ்ராம் கட்டிட்டீங்க. ஓகே, இஹ்ராம் செஞ்சால் என்னென்ன செய்யக்கூடாதுன்ற சம்பந்தமா இன்ஷா அல்லாஹ் நாங்க பின்னால பார்ப்போம். இப்ப தல்பியான்னு சொல்றது உங்களுக்கு தெரியும். இது இது இந்த உண்மையிலே வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. தல்பியாவை பொறுத்தவரை நீங்க இஹ்ராம் கட்டி எந்த இடத்துல நியத்து வைக்கிறீங்களோ, நியத் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும். உம்ராவையும் ஹஜ்ஜையும் பொறுத்தவரையில இது சுன்னத். சரியா? சுன்னத். வாயால மொழிகிறது ஒரு சுன்னத். நியத்து வைக்கிறது கடமை, பர்வு. ஆனால் ஹஜ்ஜிலையும் உம்ராலையும் வாயால மொழிறது வந்து இது என்ன என்றால் ஒரு சுன்னத். எனவே நீயத்த வாயால மிச்ச கஷ்டம் இல்லை, சிம்பிள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சிம்பிள். இப்ப பெரிய வாசகங்கள் சில சில இடங்கள்ல நீங்க கேட்டிருப்பீங்க. அப்படியெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு சிம்பிளா சுன்னத் எதுன்னு சொன்னால் லப்பைக்க உம்ரா, இவ்வளவுதான். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிக்கலாம். லப்பைக்க உம்ரா, இவ்வளவுதான். இதுதான் சுன்னா. உங்களுக்கு வேண்டிய ஹதீஸ் கிரந்தங்களோ இதுல தேடி பார்க்கலாம். லப்பைக்க உம்ரா போதும். சரிதானே? ரைட். இப்ப அந்த நியத் வெச்சதுக்கு பிறகு சில விஷயங்கள் ஹராமாக்கப்பட்டு அதை இன்ஷா அல்லாஹ் பின்னால பார்ப்போம். இப்ப அந்த நியத் வெச்சத்துல இருந்து நீங்க தவாஃப ஸ்டார்ட் பண்ணும் வரைக்கும் சொல்ல ஏழுமான அனுமதிக்கப்பட்ட சொல்றதுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா தான் இது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். வந்து விட்டேன் இறைவா, உன்னிடம் நான் வந்து விட்டேன். அல்லாஹு தஆலாவுடைய அந்த என்ன, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டிட்டு அழைப்பு விடுத்தாரு. அந்த அழைப்பு யாருடைய காதுகளுக்கு எட்டியதோ, நாங்க இங்க மட்டுமல்ல, ஆலமுல் அர்வாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நாங்க உலகத்துல வாழ்ந்துட்டு வந்திருக்கோம். என்ன எங்கட ரூஹுகள்ட உலகம் ஒன்று இருக்குது. நாங்க 6 வாழ்க்கை கட்டத்தில் இருக்கிறோம். ஒரு ஒரு மனிதனை பொறுத்தவரை 6 வாழ்க்கை கட்டம் இருக்குது. முதலாவதுதான் ஆலமுல் அர்வாஹ். சரி, ரூஹுகள் எல்லாம் வாழ்ந்த ஒரு உலகம் ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு 2வது உலகம் ஒன்று இருக்குது, தாயிட கருவறை. 3வது உலகம் ஒன்று இருக்குது. என்ன, அந்த 3வது உலகம் தான் இப்ப நாங்க இருக்கிறது. அதுக்கு பிறகு இன்னொரு உலகம் ஒன்று இருக்குது. என்னது? 4வது உலகம், கபரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஒன்று இருக்குது. 5வது உலகம் ஒன்று இருக்குது, மஹ்ஷர்னு சொல்லி ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது. 6வது உலகம் ஒன்று இருக்குது, சொர்க்கம் அல்லது நரகம் சொல்லி. எனவே நாங்க அந்த மஹ்ஷர்ல, அதாவது இதுல ஆலமுல் அர்வாஹ்ல இருக்கிறனமே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அழைப்பு, சரி, யாருடைய காதுகளுக்கு அல்லாஹ் தஆலா எட்டச் செய்தானோ அவர்களுக்கு தான் இந்த இந்த இது. சரிதானே? என்ன, வந்து விட்டேன் நிறைவா, உன்னிடம் வந்து விட்டேன், உன்னிடமே வந்து விட்டேன், உனக்கு யாதொரு இணையும் இல்லை, உன்னிடமே வந்து விட்டேன், நிச்சயமாக புகழும் அருட்பாக்கியங்களும் ஆட்சியும் உனக்கே உரியது, உனக்கு யாதொரு இணையும் இல்லை. இதான் இந்த தல்பியாவுக்குரியான பொருள். இது உங்களுக்கு எங்க ஸ்டார்ட் பண்ணும் வரைக்கும், தவாஃப் ஸ்டார்ட் பண்ணும் வரைக்கும் சொல்றதுக்கு ஏழும் விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு, இப்ப நாங்க என்ன செய்யறோம்? தவாஃபுக்கு போறோம். தவாஃபுக்கு போற நேரம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தருவாங்கன்னு சொன்னால், இப்ப நார்மலா மஸ்ஜிதுக்கு என்டர் ஆகிற நேரம், மஸ்ஜித்ல என்டர் ஆகிற நேரம் ஓதுற துவா சாதாரணமாக நீங்க உங்களுக்கு தெரியும், பள்ளிகள்ல ஒட்டுரிக்குமே. பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம ஃபிலி துனூபி வஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக். மஸ்ஜிதுல என்டர் ஆகிற நேரம் வலது காலை முன் வச்சு நீங்க மஸ்ஜிதுக்கு என்டர் ஆகுங்க. என்டர் ஆகி நீங்க நார்மலா தெரியும், இந்த காபத்துல கொஞ்சம் தூரம் இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அதனால காபத்துல பார்த்துக்கணும், மேல பார்த்துக்கணும் போவானா, கீழே பார்த்துக்கணும் போங்க. ஏன் என்றால் காபாவை முதலாக நீங்க பார்த்து கேட்கின்ற துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி இருக்குது. எனவே கீழே பார்த்துக்கணும் போய் உங்கள்ட்ட இன்ஷா அல்லாஹ் கைட் பண்ற ஷேக் ஹசன் தான் உங்களுக்கு கைட் பண்ணுவார். இன்ஷா அல்லாஹ் எனக்கு நான் கொஞ்சம் இந்த சுகையினம் இருக்கிறேன், சர்ஜரி என்று செஞ்சு கொண்டு. அப்ப ஷேக் ஹசன் வந்து இன்ஷா அல்லாஹ் கைட் பண்ணுவார். உங்களுக்கு சொன்னதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க, திருப்பி நேரா பாருங்க. அப்ப அந்த இடத்துல பார்த்து உங்களோட முதலாவது ஆக முக்கியமா நீங்க போற நோக்கம் முடிக்கும், அந்த துவாவை கேட்கலாம். அப்படி இல்ல இன்னொரு வகையில கேட்கலாம்னு சொன்னால், யா அல்லாஹ், இந்த உம்ராவின் போது நான் கேட்கின்ற துவாக்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வாயாக.
அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நிறைய சந்தர்ப்பங்களுக்கு துவா கேட்கறதுக்கு முதலாவது அப்படி யோசிப்போம் உங்களுக்கு. இப்ப நாங்க தவாஃப ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு பார்க்கலாம் இந்த இடம். என்னது? இதா இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும். அ இந்த ஹஜர் அஸ்வத் கல் இருக்குது. அப்ப ஹஜர் அஸ்வத் கல்ல இருந்து தான் நாங்க ஸ்டார்ட் பண்றோம். இதா இருக்குது. ஸ்டார்ட் பண்றோம். உங்களுக்கு அ அ அத ஹஜர் அஸ்வத் கல்ல முத்தமிட்டுட்டு ஸ்டார்ட் பண்றது தான் சுன்னத். ஆனா எங்களுக்கு முத்தமிட்டதுக்கு கிட்ட போறதுக்கு போனால் திரும்பி வரையலாம். அடுத்தது நீங்க உங்களோட போற குரூப்ப மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால உங்களோட பிள்ளைகள் எல்லாம் மிச்சம் கவனமாக யாரும் இருந்தால் கவனமாக பிடிச்சுக்கொண்டு போங்கோ. வயசாளிகள் யாரும் இருந்தால் கவனமாக கைய பற்றிக்கொண்டு போங்கோ. மிஸ் ஆகிடவானும் எந்த காரணம் கொண்டும். அப்ப இந்த இடத்துல இருந்து வந்தாலும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஹஜ்ஜல் அஸ்வத் கல்லுக்கு நேராக இந்த இடத்துல இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். மேல் மாடியிலன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்ல. மேல் மாடியிலயும் கிரீன் லைட் போட்டிருக்குது. இதுல சுவர்லயும், வால்லயும் கிரீன் லைட் ஒன்று பத்துது. அந்த இடத்துலயும் ஸ்டார்ட் பண்ணாச்சு. அப்ப ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு கிட்ட போகையில தானே, முத்தமிடையில தானே. எனவே அந்த இடத்தை நோக்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் இவ்வளவுதான். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். அப்ப அதுக்கு பிறகு துவா ஒன்று இருக்கு சுன்னத்து. தேவைண்டா உங்களுக்கு இது பண்ணலாம். இல்லாட்டியும் பிரச்சனை இல்ல. சரியா? அந்த துவா ஓதல்ல உங்களுக்கு பெரிய அப்படி ஒண்ணுமே இல்ல. ஒண்ணும் யோசிக்கணும். பிஸ்மில்லாஹ் அல்லாஹு பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான துவாக்க ஓதி போகும். அல்லாஹும்ம ஈமானன் பிக வ தஸ்தீகன் பிகிதாபிக வ வஃபாஅன் பிஅஹதிக வத்திபாஅன் லிசுன்னத்தி நபிக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் துவா. அப்ப இந்த துவா நீங்க கட்டாயம் ஓதணும்ன்ற தேவை ஒன்றில்ல. பிரச்சனை இல்லை. 7 டால் ஓதுங்க. அப்படி இல்லாட்டியும் பிரச்சனை இல்ல. சரிதானே? யோசிக்க வேணாம். இப்ப அடுத்தது இப்ப ஸ்டார்ட் பண்ணி நீங்க போறீங்க. அப்ப இந்த இடத்துல போகக்குள்ள முதலாவது 3 ரவுண்டும் வந்து உங்களுக்கு நான் நினைக்கிறேன் கிரவுட் குறைவாக இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால் சுன்னத்தை எப்படி சுன்னத்து சொல்லுவாங்க. இந்த ரமுல்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னால் காலை கிட்ட கிட்ட வச்சு ஸ்பீடா நடக்கிறது. இதுதான் இந்த சுன்னத். சரிதானே? அப்ப காலை கிட்ட கிட்ட வச்சு ஸ்பீடா ஃபர்ஸ்ட் 3 ரவுண்டும் நடக்கொண்டதான் சுன்னத். எனவே அதை இன்ஷா அல்லாஹ் நடந்துட்டு அதுக்கு பிறகு இணைய 7 ரவுண்ட் மொத்தமாக 7 ரவுண்ட் நீங்க சுத்தணும். 7 ரவுண்டையும் சாதாரணமா சுத்துறீங்க. இப்ப இந்த இடம் வந்து காபத்துள்ளோட வாசல். இன்ஷா அல்லாஹ் இந்த இடமிக்கு நான் இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த இதுல விளங்கப்படுத்துறேன். அப்ப இதுல நீங்க இந்த ரொட்டேட் இந்த ரவுண்ட் வந்து எங்க இந்த இதுள்ளுக்கு போக இயலாது. இந்த இடத்தால தான் வரணும். வெளியால தான் வந்து ரவுண்ட் சுத்தணும். இப்ப இந்த இடம் மாறணும். என்ன பாருங்கன்னா ஹஜர் அஸ்வத் இருக்குது. இங்க இருக்குது ருக்குனியமானின்னு சொல்லி. ருக்குனியமானின்னு சொல்றது யமன் இந்த யமனை நோக்கி இருக்கக்கூடிய கோனர். அவ்வளவுதான். அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும் என்றால் அந்த இடத்துல உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடாகி இருக்கிறாங்க. சரியா? அப்ப அங்கனே போயிட்டு முத்தமிடுறது அல்லது உங்களுக்கு கிட்ட போயிட்டு தடாயிட்டு வரதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சா பரவாயில்ல. அது இல்லாட்டி நீங்க போயிட்டு கிரவுட் உள்ளுக்கு நீங்க இதாகி வாணும். தூர இந்த கையை காட்டுற சிட்டப் உண்டு அப்படி ஒன்று இல்ல. சரியா? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லிட வாணும். பிஸ்மில்லான்றதுக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தவாஃப் ஆரம்பிக்கிறதுக்கு தவாஃப் 2வது தவாஃப் ஆரம்பிக்கிறதுக்கும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். அது இல்லாம அங்க போயிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லி சொல்லிட வாணும். ஏன்? அது தவாஃப் ஸ்டார்ட் பண்ற இடம் இல்லையே. எனவே உங்களுக்கு தடவுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் சுன்னத் தடவுறது. கீழே இந்த பின்ன இந்த சைக்கினை செய்யறது இது பண்றதெல்லாம் அப்படி ஒன்று இல்ல. அதை நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. சரிதானே? அப்ப இன்னைக்கு வாருங்க. இப்ப இந்த இடம் எல்லாம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தாராளமாக துவா செய்யலாம். உங்களுக்கு விரும்பின உங்களோட லாங்குவேஜ்ல விரும்பின மொழியில விரும்பின மாதிரி துவா செய்யலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. சரிதானே? இந்த லாங்குவேஜ் தான் அல்லாஹ்வுக்கு தெரியும் இல்லையே. யார கெஞ்சுறீங்க நீங்க? ஒருத்தட காலை புழுந்து கெஞ்சிற மாதிரி அல்லாஹ்ட இருக்கு. வேணா இந்த காபத்துல்லாவுக்கு நேரா தான் நிக்குது மலக்குமார்களோட வீடு. சரி? பைத்துல் மாமூர்னு சொல்லுவோம். அதுக்கு மேலதான் நிக்குது அல்லாஹ்வுடைய சிம்மாசனம். த்ரோன். சரிதானே? அல்லாஹ்ட த்ரோன். சிம்மாசனம் நிக்குது. அப்ப அல்லாஹு தஆலாவுக்கு நேரா கீழே தான் நிக்குது. எனவே அல்லாஹ்ட காலை பிடிச்சு கெஞ்சிற மாதிரி தான். தாராளமா துவா கேளுங்க. சரி? எனவே விரும்பின துவாக்கள் அதே மாதிரி அது அரபுல தான் கேட்கொண்ட தேவை ஒன்று இல்ல. பிரச்சனை ஒன்று இல்ல. அரபுல கேட்டாலும் பிரச்சனை ஒன்று இல்ல. தமிழ்ல கேட்டாலும் பிரச்சனை ஒன்று இல்ல. குர்ஆன் வசனங்கள் ஓதலாம். திக்ர் செய்யலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் 7 ரவுண்ட் நீங்க சுத்துறீங்க. சரி? அப்ப 7 ரவுண்ட் முடிக்கிறீங்க. முடிச்சதுக்கு பிறகு பாருங்க இதுல கொஞ்சம் ஞாபகம் ஹஜர் அஸ்வத்களை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும். சுவர்க்கத்தில் இது கொண்டு வரப்பட்ட ஒரு கல். சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாரான கொண்டு வந்ததாக கருதப்படுது. சொல்லப்படுது ஒரு ஹதீஸ்ல. இனி அது அல்லாஹு தாலா பாதுகாத்து அந்த நூஹ் நபியுடைய காலத்துல வெள்ளத்திலையும் கூட கொண்டு போயிட்டு அபூ குபைஸ் சொல்லக்கூடிய மலையில தான் அல்லாஹு தாலா பாதுகாத்தனம். அதுக்கு பிறகு பெரிய ஹிஸ்டரி அது. சதான் இன்ஷா அல்லாஹ் அந்த ஹிஸ்டரியும் உங்களுக்கு ஹசன் ஷேக் விளங்கப்படுத்துவார். ஏன்னா ஹஜ்ஜல் அஸ்வத் கல் முடியுமாக இருந்தால் முத்தமிடுங்க. வெள்ளை கலர்லையும் தான் மக்களோட பாவத்தை உறிஞ்சி கருப்பு நிறமா மாறிச்சுன்னு சொல்றாங்க ஹதீஸ். அப்ப இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜல் அஸ்வத் கல். அதே மாதிரி இன்றைக்கு ருக்னியமானி இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இந்த இடத்துல இல்லை மேலே தான் திறந்தியும். இப்ப பழைய போட்டோ இது மேல என்ன செய்யலாம்னு சொன்னா தடவிட்டு 7 சொன்னால் போகலாம். அப்படி இல்லாட்டி நீங்க தனியாக போனா செய்யுங்க. கூட்டத்தோட எல்லாம் சேர்ந்து போனா அந்த வேலை செஞ்சுட்டு போவானா கஷ்டம் மிஸ் ஆயிடுவாங்க. அதே மாதிரி ஹிஜ்ர் இஸ்மாயில் இருக்குது. இது இந்த காபத்துல்லாவுக்கு இந்த வலது புறத்தில் இருக்கக்கூடிய சரி இந்த கதவை தாண்டி வாரணத்தை இருக்கக்கூடியது. இதுலுக்கு தொழுகிறது மேலே நான் நினைக்கிற சந்தர்ப்பம் கிடைத்தால் தொழுதுக்கோங்க. ஆனால் இதுல இல்லை. அதாவது உம்ரா கடமை அல்ல. வேறு நம்ம சந்தர்ப்பங்கள்ல தொழு கிடைச்சா தொழுதுக்கோங்க. ஏன்னா காபத்துல்லா உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இது. சரியா? காபத்துல்லாட உள்பகுதி உண்டு.
இனி அல்லாஹு தாலா காபத்துல்லாட உள்ளுக்கு போறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் தரமாட்டானே. மன்னர்களும் இந்த வேற வேற பெரிய இந்த ஆட்கள் தான் வாராங்க, எங்களுக்கு போயிலது. ஏன்னா அல்லாஹு தாலா ஏற்படுத்திய ஒரு சந்தர்ப்பம் தான் இது. ரசூல்லா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஆயிஷா நாயிட்ட சொல்றாங்க, குறைஷியர்கள் முரண்படாம இருந்திருந்தால் இதை நான் சேர்த்தான் கட்டிப்பேன். இல்லை குறைஷியர் வந்து நினைச்சு கொண்டிருந்தாங்க காபத்துல்லான்னு இதுதான் சொல்லி. அப்ப உண்மை காபத்துல்லா இந்த வட்டத்தை சேர்த்தான் உண்மையான காபத்துல்லா. இருந்தாலும் குறைஷியர் நினைச்சு கொண்டிருந்ததுனால குறைஷியர் வந்து முரண்பட்டு இல்லைன்னு நினைச்சிருந்தா நான் சேர்த்தான் கட்டிப்பேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சொல்ல வந்தேன்னு சொன்னா இது பாக்கியம். எனவே 2 ரக்காத் என்றா தொலை சந்தர்ப்பம் கிடைச்சா. ஆனால் பெரிய கவுடும் சில நேரம் மூடி வச்சு இந்த இது மாதிரி மூடி தான் வச்சுப்பேன் இந்த நேரம். எனவே சாத்தியங்கிறோம் ஹிஜ்ர் இஸ்மாயில் சொல்லும் இருக்கு. அதே மாதிரி முல்தசின் ஒரு பாதி எப்படி என்ன, இந்த காபத்துலோட வாசல், இந்த வாசல் இன்னைக்கு ஹஜர் அஸ்வத் கல் இருக்குது, இது பக்கத்துல தான் அல் முல்தசிம் சொல்லி. அப்ப இந்த முல்தசிம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்கடா, அவங்களோட நெஞ்ச வந்து காபத்துல்லால வச்சு துவா கேட்டு இருக்கிறாங்க. அப்ப இங்கே போனாலும் மேல அட்டை மாதிரி ஒட்டி கொண்டு தான் இருப்பாங்க ஆட்கள். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் முடியுமாக இருந்தால் உம்ரா நேரம் அல்லாட்டியும் தனிய சும்மா போற சந்தர்ப்பங்கள் இருந்துச்சுன்னா அதுல போய் ஏழுமாக இருந்தால் அந்த இடத்தை பிடிச்சிக்கொண்டு உங்களுக்கு தேவையான துவாக்களை கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டுக்கிறாங்கன்னு சொன்னால் மறுவா கேட்க தேவையில்லையே. அப்ப இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் அந்த எங்கட இந்த நெஞ்சு படுறேன்னு சொல்லி சொல்றது அதை விட பாக்கியம் ஒன்று இல்லையேனா. எனவே துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முக்கியமான இடங்கள் தான் இந்த காபத்துல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய முல்தசிம், காபத்துல்லோட வாசல், இந்த பகுதியில துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள். எனவே இந்த இடங்களை நீங்க இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்துவோங்க. அதே மாதிரி இந்த இடமும் உங்களுக்கு தெரியும். யாரோ ஒருத்தர் கொஞ்சம் உங்களோட மைக் போனை மியூட் பண்ணிவோங்க. இதுல மகாம் இப்ராஹிம் உங்களுக்கு தெரியும், இந்த 7 ரவுண்டும் முடிச்சதுக்கு பிறகு நீங்க வந்து இருக்க வேண்டிய இடம், அதாவது 2 ரக்காத் சுன்னத் தொழணும். சரியா? அப்ப இந்த 2 ரக்காத் சுன்னத்தும் வந்து இந்த இந்த அந்த அதாவது மகாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லா கட்டி கொண்டிருக்கிற நேரம் உயரம் போதாதுக்காக வேண்டி ஒரு கல்லுக்கு மேலே இருந்திருக்கிறாங்க. அந்த கல்லு வந்து உயர்ந்து கொடுத்துச்சு கட்டத்துக்காக வேண்டி. அந்த இடம் தான் அவரோட காலச்சோட இன்னும் இருக்குது. மகாம் இப்ராஹிம் சொல்லுவோம். அல்லாஹு தாலா தொழுகின்ற இடமாக ஆக்கி நடத்தி குர்ஆன் வத்தஹிது மகாம் இப்ராஹிம் முஸல்லா குர்ஆன் சொல்லுது. மகாம் இப்ராஹை தொழக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எனவே இந்த இடத்துல இந்த இடத்துக்கு பின்னால வந்து 2 ரக்காத் சுன்னத் தொழணும். முதலாவது ரக்காத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன், அதுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத். சிம்பிள் 2 சூரா. பெரிய பெரிய சூறான்ல இந்த 2 தான் சுன்னத்து. சரிதானே? இந்த இதுக்கு பின்னால வந்து 7 ரவுண்ட் முடிச்சதுக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்து 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறது உங்களோட இன்னொரு சரியா இன்னொரு என்ன இந்த சுன்னத் தொழுகிறதும் இன்னொரு அதாவது உம்ராவுடைய கடமையில அடங்கக்கூடிய ஒரு பகுதி. சரிதானே? 7 ரவுண்ட் முடித்த பிறகு சுன்னத் தொழணும். அப்ப இதான் அவருடைய காலச்சி, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல காலச்சி அந்த மகாம் இப்ராஹிம் உள்ளுக்கு இருக்குது. இதுதான் சரிதானே? பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் போகாதாக்கள் பார்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கொள்வீங்க. ஹைர். அடுத்தது இப்ப அது 2 ரக்காத் சுன்னத்து முடிச்சது பிறகு எங்க போறீங்க சொன்னா துருவா சஃபா மருவாவுக்கு போறீங்க. சஃபாவுக்கு போறீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. சஃபாவுக்கு போயிட்டு என்ன செய்வீங்க என்று சொன்னால், சஃபால இப்ப இங்க இது மருவால இருந்து வாராங்கன்னு வைங்களேன், இங்கல சஃபா இருக்கும். சஃபா வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி சஃபாவில் அணி போயிட்டு என்ன காபத்துல்லாவை நோக்கி துவா கேட்கணும். சரியா? அதுல துவா வண்டிக்கு இன்ஷா அல்லாஹ் ஷேக் ஹசன் உங்களுக்கு சொல்லி தருவாரு. உங்களுக்கு சாதாரணமா இந்த ஹஜ்ஜி பெருநாளுக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த துவா தான், பெரிய இது ஒண்ணும் இல்ல. சரியா? அப்ப அந்த துவாவை சொல்லி தருவாங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு நிறைய காபத்துல்லா கிட்ட பார்த்து துவா கேட்டு அங்க நிக்க விட மாட்டான், விரட்டுருவான். சரிதானே? சுன்னத் அதெல்லாம் செய்யலன்னு வைங்களே, ஒரு பிரச்சனையும் இல்லை இன்ஷா அல்லாஹ், உங்களோட உம்ரா கூடும். சரிதானே? அந்த துவாக்கு பிறகு சஃபால இருந்து மருவாவுக்கு போறீங்க. மருவாக்கு நீங்க ஓடுறீங்க. போற நேரம் பாருங்க, இந்த கிரீன் கலர் லைட் பத்தி கொண்டிருக்குதுல்ல, கிரீன் கலர் லைட் பத்தி கொண்டிருக்கு. அந்த இடத்துல வந்து வேகமாக ஓடுறது சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குதிகால்களுக்கு தானே ஃபுட், இது வந்து மேல விளங்குற அளவுக்கு வேகமாக ஓடி இருக்கிறாங்க. எனவே இது ஒரு சுன்னத். அந்த இடத்துல ஓடி அது முடிஞ்ச பிறகு சாதாரண நடையில போகலாம் உங்களுக்கு. அப்ப அந்த நேரம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விரும்பின துஆக்களோ குர்ஆன் வசனங்களோ ஒன்று பார்க்கணும். இந்த இடத்துல யார்ட இது அதாவது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தண்ணி தேடி ஓடினத்த நிகழ்வை ஞாபகப்படுத்தத்தானே. அப்ப அல்லாஹு தாலா இதுல ஓடி அந்த துவாவின் விளைவாகத்தான் ஜம்சம் தண்ணியை கொடுத்தான். அப்ப எங்களுக்கு தேவையான முக்கியமான குறிப்பாக அந்த புள்ளைக்கு இது கேட்டுதானே, புள்ளைக்கு தண்ணி கேட்டுதானே ஓடினாங்க. அல்லாஹ் ஜம்சம் தண்ணி கொடுத்தான். பிள்ளைகளுக்காக துவா கேட்கலாம். உனக்கு பிள்ளைகளுக்காக துவா கேட்கலாம். இந்த இடத்துல முக்கியமாக துவாக்களை சேர்த்துக்கொள்ள வேண்டிய இடங்கள். சரிதானே? இந்த பச்சை இந்த லைட்டுக்கு இடையில ஓடுற நேரம் பிள்ளைகளுக்காக துவா கேட்டுக்கணும் ஓடுங்க. சரிதானே? ரைட். லேடிஸ் ஓட தேவையில்லை இன்ஷா அல்லாஹ், சாதாரணமாக நடப்பாங்க. ஜென்ஸ் வந்து வேகமாக ஓடுவாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் ஓடணும். அப்ப சஃபாலேந்து மருவாவுக்கு போறது உண்டு. மறுவாலேந்து திருப்பி அதே மாதிரி அந்த துவாவை சொல்லிட்டு திருப்பி என்ன செய்வீங்க, திருப்பி சஃபாவுக்கு திருப்பி ரிட்டர்ன் வருவீங்க. இது ஒன்று அல்ல, பெய்த்துட்டு இப்படி வாரது ஒன்று அல்ல. போன முறையும் அப்படி ஒன்று நடந்துச்சு. ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிடான்னு சொன்னால், இந்த அப்படியே பெய்த்துட்டு வந்து உண்டு, மறுவா பெய்த்துட்டு வந்து 2ன்னு சொல்லிட்டு அவரு என்ன செஞ்சிடாரு, 7க்கு பதிலாக 14 ஓடி அப்படி நடந்திருக்குது. சரிதான்? அந்த மாதிரி இல்ல, போறது உண்டு வாரது 2 3 4ன்னு சொல்லி மறுவால பெய்த்து முடியும் இன்ஷா அல்லாஹ். சரியா? மறுவால முடியும். அப்ப முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால்,
இது தலையை மொட்டை அடிக்கிறது தான் அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 3 தடவை சொல்லியிருக்கிறாங்க. அருள்பாலிக்கட்டும். சரியா? இவருக்கு அருள்பாலிக்கட்டும். எனவே 3 தடவைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. மொட்டை அடிக்கக்கூடியவருக்கு அல்லாஹு தாலா அருள்பாலிக்கட்டும். 4வது தடவையாகத்தான் சொல்றாரு. என்ன என்று சொல்லி சொன்னால், முடியை குறைத்துக் கொள்பவருக்கும் அருள்பாலிக்கட்டும். எனவே 3 தடவை. நாங்க இவ்வளவு பெரிய ஒரு தியாகம் ஒன்று செஞ்சு அங்க போய், முடிய கொஞ்சம் தியாகம் சேர்த்துக்கிட்டு இல்ல. வேற இல்லையே. எனவேதான் இதை கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் கவனம் செலுத்தணும். என்ன என்று சொன்னால், இந்த அதாவது மொட்டை அடிக்கிறது மிகவும் பொருத்தம். பெண்களை பொறுத்தவரை மொட்டை அடிக்கிறது ஒன்றும் இல்லையே. எனவே முடிய சுத்தி வெட்டி அங்கே வீட்டில் போடுங்க. இல்ல அன்னைக்கு சின்ன பிள்ளைகள் வச்சு கொண்டிருப்பாங்க, சிசர் வச்சு கொண்டிருப்பாங்க. வெட்டுங்கன்னு சொல்லி தருவாங்க. அதை எடுத்துட்டு வானம். தயவு செஞ்சு எடுத்துட்டு வானம். அதை என்ன செய்யுங்கன்னு சொன்னால், லேடிஸ் தேவைன்னு கருதினால் உங்களோட ஹேண்ட் பேக் ஏதோ பேக் உள்ளுக்கு நீங்க என்ன செய்யுங்க போட்டுக்கொண்டு போங்க. அதனை போய்த்து வெட்டுக்கோ. அது இல்லாம பிள்ளைகிட்ட எடுத்துட்டு வானம். வெட்டினது போறோம் 10 ரியால் தான் 15 ரியால் தான் சொல்லி சண்டை பிடிப்பானு. அதனால அந்த வேலை செய்ய வானம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னால், இதுல விடுற மிஸ்டேக்கை சொல்றேனே, சிலாக்கு என்ன செய்யறாங்க சொன்னால், இப்போ இன்னைக்கு செலூன் இன்னைக்கு இப்ப ஹரத்துல போட்டிக்கிறாங்கன்னு சொன்னால், நோம்புக்கு இந்த போறோம் இப்ப கிட்டத்தட்ட போட்டிக்கு தெரியாது. அப்ப அந்த நேரம் இப்ப ஹஜ்ஜிக்கும் போனாக்கள், நான் ஹஜ்ஜிக்கு போக இல்லை. அப்ப போனாக்கள் என்ன இப்ப நாளைக்கு ஷேக் ஹசன் அதை சொல்லுவாரு சொல்றேன். இன்னைக்கு பாபா செலூன்கள் டெம்பரரியா திறந்திக்கிறாங்க இதுல, அதாவது ஹரத்துல எல்லாம் ஃபுல் ஃப்ரீ. ஏன்னா அங்கே போய் உங்களுக்கு சாலா வெட்டுறேன்னு இந்த முடி வெட்டுறாண்டா வெட்டிக்கொள்ளலாம். ஆனால் வெட்டினால் உங்களோட உம்ரா கடமை முடிஞ்சு அதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, வலிச்சு பிரயோசனமும் இல்லை. எனவே வலிக்கோணும் கருதினா என்ன செய்யணும் என்றால் அங்கே வலிக்க மாட்டாங்க. ஏன்னா துருவ வரணும் வந்து பாபா செலூனுக்கு தான் போகணும். பாபா செலூனுக்கு போய்த்து இன்ஷால்லா உங்களுக்கு 10 ரியால் கொடுத்தா ஃபுல்லா வலிச்சுட்டுவான்னு முடிய. நல்லா வச்சுக்கோங்க. இப்ப முடிய வலிக்க முதல்ல அல்லது முடிய வெட்ட முதல்ல உங்களுடைய இஹ்ராம் உடுப்ப கலையவானம் கலிஞ்சால் குற்றம் அதுக்குரிய தண்டனை கொடுக்கணும். ஆடு அறுத்து பழியிட்டு குர்பான் கொடுக்கணும். இனி அப்படி யாருக்கும் மனசு இது என்னன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் மாற தாராளமா தள்ளிக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் இஹ்ராம கழட்டிட்டு ஒரு ஆட்டுண்ட குர்பான் கொடுக்குறா பிரச்சனை இல்லை. அது இல்லாமக்கி சும்மா அதாவது இஹ்ராம களையறதுக்கு முன்னால் அதாவது முடிய வெட்டாமைக்கு இஹ்ராம கலையவானம். இதுக்கு முன்னால் எத்தனை பேருக்கு அப்படி நடந்திருக்குது. எனவே அந்த மிஸ்டேக் இவ்வளவு அழகா உம்ரா கடமையை செஞ்சுட்டு இந்த விஷயத்தை மிஸ்டேக் கூட வானம். எனவே முடிய வெட்டுத்தான் இஹ்ராம கலையணும். அது வரைக்கும் இஹ்ராம கலட்ட வானம். இஹ்ராம கலட்டடா நீங்க முடி வெட்டனே இஹ்ராம் கட்டத்துல பிரச்சனை இல்லை. இப்ப இஹ்ராம சேஞ்ச் பண்ண இப்ப நீங்க போயிட்டு சாதாரணமா கேஷுவல் ட்ரெஸ் உடுக்குறீங்கன்னு சொன்னால் அதே இயலாது. முடிய வெட்டித்தான் இஹ்ராம மாத்தணும். இஹ்ராம் மாற்றி கேஷுவல் ட்ரெஸ் உடுக்குறேன்டா அப்படி உடுக்கலாம். எனவே இந்த விஷயம் தான். அப்ப அது முடிஞ்சால் இஹ்ரா உங்களுக்கு இந்த இது முடிஞ்சிருச்சு. அதாவது நான் சொல்றேன் இந்த சரியா அது முடிஞ்சாலும் உங்களுக்கு இந்த உம்ராவுடைய கடமை முடிஞ்சிடும். இப்ப நான் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் சின்ன வீடியோ நீக்கிட்டு கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்ப்போம் அதை. الميقات. أخي الحاج، إذا وصلت إلى الميقات أو كنت بمحاذاته. இதான் மீகாத்துகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. எங்களுக்கு நினைச்சதுல இது வைக்கலாது. எங்களுக்கு நினைச்ச இடத்துல நியத்து வைக்கலாது. மீகாத் சொல்லி இருக்கிறாங்க. அந்த இடம் தான் வச்சணும். இப்போ எங்களுக்கு பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் உங்களுக்கு மதீனால இந்த வாரத்தினால துல் ஹுலைஃபா தான் உங்களுக்குரிய மீகாத். மதீனால இன்ஷா அல்லாஹ் அங்கே இது இடம் இருக்குது. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நியத்து வைக்கிறதுக்கு இஷ்யூ ஒன்று இல்லை சொல்லி தருவாங்க. فاغتسل وتنظف وطيب بدنك. ரைட். அப்ப الميقات. என்ன செய்யணும் என்றால் முழு செய்யறா முழு செய்யணும் அல்லது குளிக்கிறா குளிச்சுட்டு நீங்க என்ன செய்றீங்க இஹ்ராம் இந்த உடுக்குறீங்க. சரியா? ரைட். இப்ப நீங்க இஹ்ராம கட்டுறீங்க தானே. இஹ்ராம கட்டி கொண்டு வுலு செய்றீங்க அல்லது குளிக்கிறீங்க குளிச்சுட்டு இஹ்ராம கட்டுறீங்க. இஹ்ராம கட்டிட்டு நீங்க என்ன செய்றீங்க 2 ரக்காத். பெண்களை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விரும்பின ஆடைகளை அணியலாம். எந்த பிரச்சனையும் இல்லை, தடைகளும் இல்லை. ஆனா இஹ்ராம் இது மறைக்கப்பட்டிருக்கணும். சரிதானே? மறைக்கப்பட்டிருக்கணும். وهي الإزار والرداء. وللمرأة أن تلبس ما شاءت من الثياب الساترة من غير زينة أو تبرج. ويستحب أن يكون الإحرام عقب صلاة فريضة إن كان الوقت وقت فريضة، وإن لم يكن وقت فريضة. ரைட். என்னடா நார்மலா சுன்னத் என்னன்னு சொன்னால் இப்ப இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து வெளியிடப்பட்டுச்சு சவுதி கவர்மெண்டால வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ. அப்ப சுன்னா வந்து இப்ப நாங்க ஃபர்லுடைய நேரமாக இருந்தால் ஃபர்லுடைய கடமையை நிறைவேற்றுது. அல்லது வுது அல்லது குளிப்பு குளிச்சுட்டு நாங்க இஹ்ராம கட்டினால் இப்ப நார்மலா வுது செஞ்சால் 2 ரக்காத்
தொழுகிறது சுன்னத்தொண்டிக்கு தானே, அந்த தொழுகையுடைய 2 ரக்காத்துன்னு சொல்லி தான் பொதுவாக சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு இன்ஷா இஹ்ராம் கட்டி உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டிக்குன 2 ரக்காத்துன்னு சொல்லி மனசுல நியத்து வச்சுக்கொண்டால் போதும். சரிதானே? நியத்து இந்த சொல்ல தேவையில்ல, மனசால நினைச்சவங்க உம்ராவுக்குரிய 2 இந்த ரக்காத்துன்னு சொல்லி நியத்து வச்சுக்கொள்ளலாம். பிரச்சனை ஒன்றும் இல்லை உங்களுக்கு. صلي ركعتين ناويا بهما سنة الوضوء، ثم انوي الدخول في النسك الذي تريد. فإن أردت الإفراد فقل لبيك حجا، وإن أردت القران فقل لبيك عمرة وحجا، وإن أردت التمتع فقل لبيك عمرة. இந்த பாருங்க நான் சொன்னேனே, மிச்சம் கஷ்டப்பட தேவையில்லை. லப்பைக்கு உம்ரா இதான் சுன்னத். லப்பைக்கு உம்ரா. உம்ராவுக்கு நான் பதில் எடுத்து விட்டேன். இவ்வளவுதான். வெரி சிம்பிள். நியத். ثم اشرع في التلبية قائلا கல்வியா. لبيك اللهم لبيك، لبيك لا شريك على الجد، حظورات الإحرام، ولا تلبس المخيط، ரைட். இப்போ நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் مفصلا على الجسم أو بعضه. எது கூடான்னு பாருங்க. இதுதானே ஆண்களை பொறுத்தவரையில தைக்கப்பட்ட ஆடைகள் அணிகிறது அவங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது. برأسك بملاصق. ரைட். ஆண்கள் தலையை மறைக்க தொப்பி போடுறதோ அல்லது வேறோ தலையை மறைக்கிறது பொறுத்தவரை ஆண்களுக்கு ஹராம். அது நமக்கு இது பிடிக்கலாம், கொடை பிடிக்கலாம். ஆனால் தலையை மறைச்சு போடுறது வந்து ஹராம ஆண்களுக்கு. ولا تأخذ شيئا من شعر الرأس أو ரைட். தலைமுடியை வெட்டுறது எல்லாம் வந்து பொதுவாக ஆண்கள் பெண்கள் 2 இப்போ தலைமுடியல்ல பொதுவாக உடல்ல எந்த பாகத்திலிருந்து முடிகளை வெட்டுறது ஹராமாகப்பட்டிருக்கிறது. تتطيب. சரி. வாசம் பூசுறது கூடாது. ரைட். நகங்கள் வெட்டுறது கூடாது. ரைட். வேட்டையாடுறது கூடாது. வேட்டையாடுறது பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையே. ரைட். ரைட். அதே மாதிரி திருமண உடன்படிக்கைகள் மேற்கொள்றதுக்கு தானே, திருமணம் செஞ்சு வைக்கிறது, திருமண உடன்படிக்கைகள் மேற்கொள்றது, இதெல்லாம் வந்து இஹ்ராம் கட்டின நிலையில ஹராம். ரைட். குடும்ப வாழ்க்கை நடத்துறது இதெல்லாம் ஹராம். பெண்களை பொறுத்தவரையில முகத்தை மறைக்கிறதும் ஹராம். கையை மறைக்கிறதும் கையை போடுறதும் ஹராம். தடுக்கப்பட்ட விஷயங்கள். மஸ்ஜித் இதுக்கு மஸ்ஜிதில் கால வைக்கிறது, வலது கால வச்சிரு. الصلاة والسلام على رسول الله. اللهم اغفر لي ذنوبي وافتح لي أبواب رحمتك. نهاية சொன்ன துஆ وتعظيم لله عز وجل، مستحضرا بذلك نعمة الله عليه بتيسير الوصول إلى بيته. الطواف. ثم تقدم نحو الكعبة، وقبل شروعك في الطواف பாருங்க, ஷோல்டர் 2 மூடித்தான் நிக்கு. பாருங்க, இப்பதான் தவாப் ஸ்டார்ட் பண்றேன் தான் ஷோல்டரை என்ன செய்யறாரு, வலது கை ஷோல்டர் இல்திபான்னு சொல்லுவாங்க. முத்தமிடுறது சாத்தியம் இல்லையா? அது எனக்கு கையால தொடுறது அதுவும் சாத்தியம் இல்லை, அதுவும் சாத்தியம் இல்லை. வலது கையால அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். المشي مع مقاربة الخطى في ال3 الأشواط الأولى. கால கிட்ட கிட்ட வச்சு 3 ரவுண்ட் இந்த ரமல்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதுக்கப்புறம் சாதாரணமா நடக்கும். முத்தமிட இயலாது, தடவடுறது மட்டும்தான் சுனத்தை. ருக்னியமானி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் தானே, ருக்குனியமானிக்கும் ஹஜ்ஜல் அஸ்வத் கல்லுக்கும் இடையில இன்றைக்கு இதுதான் சுன்னத்தாக்கப்பட்ட துவா. எல்லாத்துக்கும் பாடம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வக்கினா அதாபன்னார்.
7 أشواط مبتدئا بالحجر الأسود ومنتهيا به، مكبرا كلما حاذيته، فاعلا في كل شوط ما تقدم. ரைட். இப்ப முடிச்சிட்டு ரைட். இப்ப என்ன செய்யணும் பாருங்க. உங்களோட ஏற்கனவே ஷோல்டரை திறந்திருப்பீங்க தானே, ஷோல்டர் திருப்பி இந்த மாதிரி நீங்க போட்டுக்கிறீங்க. போட்டுக்கொண்டு தான் போறீங்க மக்காம் இப்ராஹிம் பின்னால. على كتفي ثم تقدم إلى مقام إبراهيم واقرأ قول الله تعالى واتخذوا مقام إبراهيم مصلى. مقام إبراهيم صلى. وكل ركعتين خفيفتين خلف المقام சுருக்கமான 2 ரக்காத். அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னா வேற இடத்துல போய் தொழலாம், பிரச்சனை இல்லை. أحب أن تقرأ في الأولى بعد الفاتحة. தவாசீராக்கள் டிஸ்டர்ப் இல்லாம எந்த இடத்துலையும் தொழலாம். குல் யா அய்யுல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். சயீத் ஸ்டார்ட் பண்ணுங்க. جاء بعد ذلك إلى المسعى، فإذا دنوت من الصفا واقرأ قول الله تعالى إن الصفا والمروة من شعائر الله وقل أبدأ بما بدأ الله به. பாருங்க, இப்ப துவான்னு சொல்லுவாங்க. அந்த துவா واصعد على الصفا உங்களுக்கு பாடம் வைக்க துவா இல்ல. الكعبة கபாவை நோக்கி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு கையை உயர்த்திக்கு துவா கேட்கணும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது பாருங்க, இதுல இது தெரிஞ்ச விஷயம் தான். அன்ஜஸ வஅத வனஸர அப்த வஹஸம அல் அஹ்ஸாப வஹ்த. ஹஜ் பெருநாளுக்கு ஓதுறோம், தெரியுதானே? 3 தடவை சொல்லணும் இதை. அதுக்கு பிறகு மற்ற துவாக்களும் கேட்கிறா கேட்டு. ரைட். சஃபால இருந்து மர்வா நோக்கி போறது திக்ரு துவா. பச்சை லைட் அந்த இடத்துல ஓடுறது. ஏழுமான அவசர வேகமாக ஓடுறது. تصل إلى العالم الثاني ثم امشي مشيا عاديا حتى تصل إلى المروة. மர்வா போகும் வரைக்கும் சாதாரண நட. إذا وصلت إلى المروة فافعل عليه مثل ما فعلت على الصفا. சஃபால செஞ்ச மாதிரி திருப்பி செய்யணும். لقد أتممت شوطا من أشواط السعي السبع. 7 ரவுண்டையும் அதே மாதிரி செய்யணும். திருப்பி சஃபால இருந்து மர்வாலின் சஃபாவுக்கு திருப்பி. وهكذا حتى تتم 7 أشواط مبتدئا بالصفا منتهيا بالمروة. மர்வால முடியும். அதுக்கு பிறகு الحلق أو التقصير முடிய இறைக்கிறது குறைக்கிறது. كنت متمتعا فاحلق شعر رأسك أو قصره حتى تتحلل من إحرامك، وبذلك تكون قد تمت عمرتك وحل لك ما كان محرما عليك. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு ஹலாலாக மாறும். தானே? இவ்வளவுதான். இந்த தடை செய்யப்பட்ட விஷயங்கள் அந்த கீழே இருக்கிற அந்த வீடியோஸ் தேவைப்படாது. ஹைர். அப்ப இன்ஷா அல்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இதுதான் உங்களுக்கு நான் பேச வேண்டிய முக்கியமான பகுதிகள். எனவே இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நான் ஷேக் ஹசனும் ஜாயின் பண்ணி இருப்பார். அவர் ஏர்போர்ட்லேருந்து வந்து கொண்டு இருக்கிறார். இப்போ தான் இங்கே ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டாரு. திருப்பி போயிட்டு உங்களுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு திருப்பி வந்திருக்கிறாரு. அதுக்காக வேண்டி என்ன சில இப்போ கொஞ்சம் முன்னாலேயும் ஒரு எங்களோட டீச்சரோட பேசினாங்க. சில ஏஜென்ட்ஸுக்கு வந்து வீசா பட்டில்லைன்னு சொல்லிட்டு பாய்ந்து கொண்டு. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் நான் நினைக்கிறேன் இதுக்காக வேண்டி தான் அவர் சவுதிக்கு போனார். இப்போ 2 நாளைக்கு முன் தான் போனார். போயிட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு ஹோட்டல்ஸ் எல்லாம் செஞ்சு எல்லா ஏற்பாடு செஞ்சுட்டு திருப்பி அதுக்காக வேண்டி ரிட்டர்ன் வராரு, அவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வேண்டி.
அல்ஹம்துலில்லாஹ் வந்துட்டாரு. இப்ப நான் நினைக்கிறேன் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறாரு. ஷேக் எங்கட அதே மாரி ஹசனோட அதே மாரி ஹுசைன் ஹாஜி இருக்கிறார் குரூப்ல. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம். முக்கியமான விஷயங்கள் தான் அத ஞாபகப்படுத்தணும் நான். என்னென்றால், இப்ப மெடிசின் யூஸ் பண்ற ஆட்களுக்கும் அங்க வந்து மெடிசின் வந்து எக்ஸ்பென்சிவ் சரியான. அதனால கட்டாயமாக உங்களோட தேவையான மெடிசின்ஸ் எல்லாம் இப்ப 10 நாள்னா ஒரு 10, 15 நாளைக்கு தேவையான மெடிசின்ஸ கட்டாயமா நீங்க எடுத்துட்டு போங்க. சரியா? கட்டாயம் எடுத்துட்டு போங்க. அதே நேரம் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனோட சேர்த்து எடுத்துட்டு போறது பொருத்தமா இருக்கும். ஏன்னா இங்க எங்களுக்கு நாங்க யூஸ் பண்ற இந்த மருந்துகள் அந்த நாட்ட பொறுத்தவரை எப்படியோ தெரியாதே. அது சில நேரம் ட்ரக்ஸாவும் இருக்கலாம் அங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் நான் சொல்றேன். எனவே தயவு செஞ்சு டாக்டர்ட்ட துண்டோட சேர்த்து எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் தான் ஞாபகப்படுத்தணும்னு சொன்னால், இப்ப ஆ இப்ப உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு யாரும் தெரிஞ்ச ஆட்கள் பார்சல்ஸ் என்னமா தந்தா, தயவு செஞ்சு நீங்க எடுத்துட்டு போகணும். அந்த சீரழிவு வந்து உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் ஈக்கும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இதுக்கு முன்னால அந்த ஹசரத் தந்தாரு, இந்த இவர் தந்தாரு, அந்த சொந்தக்காரர்கள் தந்தான்னு சொல்லிட்டு, சில ஹசரத்மார் கூட இன்னும் ஜெயிலுக்கு இருக்கிறாங்க. ஏன்டா குடுத்திக்கிற சாமானுகளுக்கு ட்ரக்ஸ போட்டு குடுத்து. பாக்கெட்ஸ போட்டு அங்க குடுத்து, அங்க போயிட்டு ஏர்போர்ட்ல மாட்டி ஏர்போர்ட்ல எப்படி மாட்டுமே. மாட்டினான்னு சொன்னா, கொண்டு போன ஹசரத்தும் மாட்டி, அ கொண்டு போன ஆட்களும் மாட்டி, எத்தனை பேர் ஜெயில்ல சம்பந்தமே இல்லாமக்கி, இன்றைக்கு சவுதி ஜெயில்ல இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவுல. எனவே தான் இப்படியான விஷயங்கள் இருக்குது. இதை யாரையும் எந்த காரணம் கொண்டும் அவங்களுக்கு எவ்வளவு மஹப்பத்தா இருந்தான்னு சொன்னாலும், கொஞ்சம் வானம்னு சொன்னாங்க. எங்கள மாட்டுங்க பிரச்சனை இல்ல. ஏஜென்ட் வானம்னு சொல்லிக்கிறாங்க, எதுவும் கொண்டு வரதுக்குன்னு எங்கள மாட்டி விட்டாலும் பரவாயில்ல. நீங்க எடுத்துக்கொண்டு போகாம போறது உங்களோட சேஃப்டி. இது முக்கியமான விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், உடுப்புகள் வந்து இப்ப 10 நாளைக்குன்னு சொல்லிட்டு சில ஆட்கள் இப்ப லேடீஸும் வந்து யாரும் கேர்ல்ஸ் யாரும் வந்தான்னு சொன்னா, ஒரு 10 உடுப்பு எடுத்துட்டு போவாங்க. தயவு செஞ்சு உடுப்புகள கூட கொண்டு போவானாம். ஏன்டா, இப்ப உங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 35, 30 கிலோஸ் மட்டும் நான் நினைக்கிறேன் 35 நோய்க்கு நான் பார்க்கல டிக்கெட்ஸ. அப்ப சொல்ல வாரேன்னு சொன்னால், உங்களோட பேக்கேஜஸ் வந்து அங்க போனதுக்கு அப்புறம் சரியான ஃபீல் பண்ணுவீங்க. போன ஆட்கள்ல பெரும்பாலும் கொண்டு போன அந்த ட்ரெஸ்ல பெரும்பாலானத வீசிட்டு வந்த நிலைமை தான் நிக்குது. ஏன்றால், நீங்க சாமான் என்னென்னனாலும் வாங்குவீங்க. போடுறதுக்கு உங்களோட இது போதாம இருக்கும். அப்ப அதனால தயவு செஞ்சு ஏன்றால் அங்க வந்து உண்மையிலேயே ட்ரெஸ் வந்து இந்த இதாகிறது இல்ல. ட்ரெஸ் வந்து ஊத்தி ஆகுறது குறைவு. சரியா? எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா ட்ரை கிளீன் இருக்குது. அ அங்க இருக்கு தாராளமா இருக்குது. இந்த எனவே இன்ஷா அல்லாஹ் ட்ரை கிளீன்ல குடுத்து உங்களுக்கு என்ன வாஷ் பண்ணி கொள்ளையிலுமே. அப்ப எனவே இன்ஷா அல்லாஹ் வாஷ் பண்றதுக்கு ஒரு 5 காசு தான் எடுப்பான். அப்ப நீங்க அப்படி தேவைன்னு சொன்னா அப்படி என்னமா செய்யலாம். இங்க இருந்து சுமந்து கொண்டு போவானாம். அங்க யோசிங்க. சரிதானே? இது நான் உங்களுக்கு தரக்கூடிய அட்வைஸ் என்ற எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் நிறைய பேர்ட்ட. வேற என்னமான உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் இருந்தா பேசுங்க. உங்களோட கிளினிக் புத்தகங்கள் இருந்தால் யாரும் கிளினிக் புத்தகங்கள் இருந்தா கட்டாயமா அத எடுத்துக்கோங்க. என்றால் உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது சுகம் இல்லாம போனேன்னு சொல்லி சொன்னாலும், டாக்டர்ட்ட போனா அந்த கிளினிக் புக் இல்லன்னு சொன்னா அவங்களுக்கும் லேசா இருக்கும். எனவே அந்த விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக்கிறோம். வேற என்னமாலும் எங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி நீங்க கருதுறீங்களா? இப்ப இந்த குரூப் வந்து ஃபர்ஸ்ட் கும்ரா அல்ல. உங்களுக்கு ஜித்தால இறங்கினாலும் துருவ போகுது இன்ஷா அல்லாஹ் மதீனாவுக்கு. எனவே இஹ்ராம் கட்ட வேண்டிய தேவை ஒன்றும் உங்களுக்கு இல்ல. இஹ்ராம நீங்க சில ஆட்கள் இஹ்ராம் இல்லாம இருக்கும். இப்ப 2 ஒருத்தர் கால் பண்ணி கேட்டாங்க, இஹ்ராம் எங்க வாங்குறேன்னு சொல்லி. உங்களுக்கு தரக்கூடிய அட்வைஸ் என்னன்னு சொன்னால், நீங்க இஹ்ராம வந்து என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னால், இந்த ரைட். ஏனென்றால் உங்களுக்கு தேவையான எஹ்ராம் என்னமாலும் வாங்கோன்னு சொல்லி சொன்னால் மதீனால வாங்கிக்கொள்ளும் மேலும். மதீனால வாங்கவும் மேலும் பிரச்சனை இல்லை. மதீனால ஒரு 4 டேஸ் மாதிரி ஸ்டே பண்ணுவீங்க தானே. எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவையான இதை வந்து மதீனால வாங்கிக்கொள்ளும் மேலும். இங்கேருந்து வாங்கலன்னு சொன்னா மதீனால போய் வாங்கிக்கலாம். இஷ்யூ ஒன்றும் இல்லை. மக்காவுக்கு டிரெக்டா போறேன்னு சொன்னா அந்த இஷ்யூ இருக்குது. அதனால உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மதீனால வாங்கிக்கொள்ள இயலும்ன்ற விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறேன். வேற என்னமான உங்களுக்கு ஷெட்யூல் வந்து இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் ஷேக் ஹசன் தான் அந்த ஷெட்யூலை உங்களுக்கு சொல்லணும். சரிதானே? ஏன்னா எனக்கு நான் சர்ஜரி ஒன்று செஞ்சு நான் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கிறதுனால நான் போக இல்லை. ஷேக் ஹசன் வந்து ஹசன் ஷேக் தான் போறாரு மௌலவி. எனவே இன்ஷா அல்லாஹ் அவரு உங்களுக்கு ஷெட்யூல உங்களோட குரூப்ல அப்டேட் பண்ணுவாரு குரூப்ல. வேற என்ன மாலும் உங்களுக்கு என்னன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு தலைய முடிய ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது உம்ரால வலிக்கிறது தான் பொருத்தம். இப்ப 2வது, 3வது உம்ராக்கு என்ன ஒரு 2 நாள்ல போவீங்க நீங்க உம்ராக்கு. அப்ப 2 நாளுக்குள்ளுக்கு முடி என்ன செஞ்சிக்கும்? கொஞ்சம் வளர்ந்திக்கும். யோசிக்க தேவையில்ல. அந்த வளர்ந்திக்கிறதுல கொஞ்சத்த நீங்க வலிச்சுக்கோங்க. வலிச்சுட்டா சரி அவ்வளவுதான். பிக் ரேசர் 2 எடுத்துட்டு போங்க. வளர்ந்திக்கிற முடிய கொஞ்சம் வலிச்சுக்கோங்க அவ்வளவுதான். சரிதானே? அது ஒரு இஷ்யூ ஒன்றே இல்ல இன்ஷா அல்லாஹ். எவ்வளவுக்கு ஈக்குதோ முடி அவ்வளவு வலிச்சுக்கோங்க. சரிதானே? ஃபர்ஸ்ட் உம்ரால நீங்க வலிக்கிறது நல்லது. வேற என்னமா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைஸ்ஸலாம். நான் எப்படி ஏர்போர்ட்ல வந்து எங்க ஜாயின் பண்றது எப்படி? ரைட். இப்படித்தான் ஏர்போர்ட்டுக்கு நீங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம நாடு முழுக்க இருந்து வருது. எங்களுக்கு கூட்டிக்கொண்டு போறதுக்கு ஒரு ஊர்ல இருந்து பஸ்ல வேன்ல கூட்டிட்டு போறது, எங்களுக்கு கூட்டிட்டு போற இது இல்லையே. எனவே நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நீங்க ஏர்போர்ட்டுக்கு வாங்க.
ஏர்போர்ட்டுக்கு இன்ஷால்லா உங்களுக்கு 2 பேர்ட கான்டாக்ட் நம்பர் இன்ஷால்லா உங்களோட குரூப்ல போடுவோம். இந்த குரூப்ல நாங்க 2 பேர்ட கான்டாக்ட் நம்பர் போடுவோம். ஒன்று ஷேக் ஹசன். அப்ப ஹசன் ஷேக் போறது ஒரு டீமோட, ஹுசைன் ஹாஜர் போறது இன்னொரு டீமோட. சரியா? எனவே 2 பேர்ட கான்டாக்ட் நம்பர் போடுவாங்க. யார் உங்களோட போறன்ற சம்பந்தமாக இன்ஷால்லா இன்ஃபர்மேஷன் வரும். இப்ப அவங்களுக்கு நீங்க இன்ஷால்லா ஏர்போர்ட்டுக்கு நீங்க போயிட்டு கால் பண்ணா அவங்களுக்கு நிக்க வேண்டிய இடத்த சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த காகேஸ் ஃபுட் சிட்டி ஒண்டிக்கு தானே ஏர்போர்ட் உள்ளுக்கு. அந்த இடத்துல நிக்க சொல்லுவாங்க. அப்ப அங்கனைக்கு நீங்க போயிட்டு அவங்கள மீட் பண்ணிக்கலாம் ஏர்போர்ட் உள்ளுக்கு. சரிதானே? டைம் எப்படி எப்படி? இல்ல டைம் டைம் வந்து எப்படி? டைம் வந்து இப்படித்தானே இந்த ரியாஸ் பாய் டைம் போகுது தானே. இப்ப ரெண்டுக்கும் 2 டைம் தானே ரியாஸ் பாய் ஓ டைம் வந்து இப்படிதான் 11:20 இருக்கிற ஃபிளைட் ஆக்கள் வந்து அவங்களும் 6க்கு தான் வரணும். ஓ 10:35 இருக்கிற ஆக்களும் அவங்க 5:30க்கு வரணும். ம் ஏன்னா அது கவுண்டர் திறக்க வந்து கவுண்டருக்கு போகணும் அவங்க. ரைட் ரைட். ஏன்னா கட்டாயஸ் தானே கொஞ்சம் Okay. ரஷ் ஆகிக்கும். நாங்க இப்படித்தான் இந்த உசைனாஜி நாங்க இன்ஷால்லா எங்கட குரூப்ல நாங்க போடுவோம். டைமை போடுவோம். எத்தனை மணிக்கு வரோன்ற டைமை நாங்க இன்ஷால்லா எத்தனை மணி ஃபிளைட் உள்ளாக எத்தனை மணி வரோன்ற சம்பந்தமான அதே இன்ஷா சொல்லி நாங்க இன்ஷால்லா குரூப் அப்டேட் பண்ணுவோம். இன்ஷால்லா கொஞ்சம் நீங்க பார்த்து செஞ்சிருங்க ஓகே. இன்ஷால்லா. வேதமான கொஸ்டின்ஸ் இந்த கேளுங்க. ஒன்றும் இல்லையா? சரி அப்ப இன்ஷால்லா நாங்க முடிச்சுக்கொள்வோம். ஒன்றும் இல்லைன்னு நான் கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நடந்த இது சம்பந்தமான இது ஃபுல் கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா நினைக்கிறேன் உங்களுக்கு கைடு ஒன்று இல்லாட்டியும் கைட் மிஸ் ஆகிட்டாரு என்று சொல்லி சொன்னாலும் இன்ஷால்லா யோசிக்க தேவையில்லை. ஹைரா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உம்ரா செஞ்சு கொள்ள நம்புறோம். அங்கே நீங்க போயிட்டு இன்ஷால்லா ரூம் எல்லாம் கைட் பண்ணிவிடுவாங்க. எப்படி வரோன்ற சம்பந்தமான கைடன்ஸை தருவாங்க. எனவே யாரும் மிஸ் ஆனன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கிளியரா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரூமுக்கு வந்து சேர்றதுக்கு மாதிரி ரூமை சிம்பிளா உங்களுக்கு அடையாளம் கண்டு கொள்ளையிலும் பிரச்சனை இல்லை. அதுக்குரிய கைடன்ஸ் உங்களுக்கு தருவாங்க. சரிதானே? ரைட். மதீனா சம்பந்தமாக என்ன சொல்ல வாரீங்கன்னு விளங்கல எனக்கு. மதீனா என்ன என்ன கேட்க விரும்புறீங்க? இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒன்றும் இல்லையா? மதீனான்னு மட்டும் அடிச்சிருங்க. என்னன்னு விளங்கல்ல. எமான்னு சொன்னா இன்ஷால்லா உங்களுக்கு இந்த ஹசனாஜி இருக்கிறார், ஹுசைனாஜி இருக்கிறாரு. இன்ஷால்லா அவங்க 2 பேரும் போவாங்க. எருமாலும் மதீனோட சம்பந்தப்பட்ட விஷயம் சொன்னா உங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம். நாங்கள் இன்ஷால்லா நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். நான் இன்ஷால்லா ரெக்கார்டிங்கை போடுறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் பார்க்காத இருக்கிறேன்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளலாம். பிரச்சனை இல்லை. ஏன்னா சில ஆட்களுக்கு கலந்து கொடுத்துக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. அவங்க என்றால் ஃபேமிலியாக கலந்து கொண்டு இருந்தாலும் சில ஆட்களுக்கு கலந்து கொடுத்துக்கு இந்த பிஸி ஷெடியூல்னால கலந்து கொடுத்துக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. சில வீட்டில் விசிட்டர்ஸ் அப்படி பிரச்சனையும் இருக்கும். எனவே இன்ஷால்லா திருப்பி பார்த்து கொடுத்துக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு நான் இது தாரேன். பார்த்துக்கொள்ளலாம். அப்போ வேறு ஸ்பெஷலான இல்லை. நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். என்ன எல்லாத்துக்கும் ஹுசைனாஜி முடிச்சுக்கொள்வோமா? ஹசனாஜி அடிக்கிறீங்களா? ஷேக் ஹசன் இல்ல ஹசனாஜி இல்லை. நம்ம அவர் இப்போ ஏர்போர்ட்ல இருந்து வராரு. இன்ஷால்லா அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். என்ன ரைட். அப்போ எல்லாத்துக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கைரல் ஜஸா. எல்லாரோட பயணமும் வெற்றிகரமாக அமையணும். உங்களோட கபூல் செய்யப்பட்ட அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ராவாக அமைன்னு சொல்லி பிரார்த்தனை கூட நான் முடிச்சுக்கிறேன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த